Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.3ல sum number 10 given பாருங்க. If a vector and b vector are unit vectors. So a vectorம் b vectorம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, unit vectorsனு கொடுத்துட்டாங்க. Theta is the angle between them. a க்கு b க்கு இடையில இருக்கக்கூடிய angle எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா theta. அப்படி இருந்தா நீங்க என்னென்ன விஷயம்லாம் ப்ரூவ் பண்ணனும்னு பாருங்க. Sin theta by 2 is equal to 1 by 2 modulus of a vector minus b vector. Cos theta by 2 is equal to 1 by 2 into modulus of a vector plus b vector. Tan theta by 2 is equal to modulus of a vector minus b vector by a vector plus b vector. இதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஏவும் பியும் யூனிட் வெக்டாராம். யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாடுலஸ் வேல்யூ போட்டீங்கன்னா அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் யூனிட் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் தீட்டாங்கிறது ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்படி இருந்தா சைன் தீட்டாக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டாக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டாக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, டான் தீட்டாக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏவும் பியும் யூனிட் வெக்டார்னு கொடுத்துட்டாங்களா? தீட்டாங்கிறது அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளா? இப்போ நம்ம இதை தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுவீங்க? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். சரிங்களா? இப்போ ஏ வெக்டாரோட வேல்யூ எவ்வளவு? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 1 தானே, ஏன்னா யூனிட் வெக்டார் இல்லையா? ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரோட வேல்யூ 1 தான். ஏன்னா இது ரெண்டுமே என்னன்னு கொடுத்துருக்காங்க, யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்னன்னா அதோட மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் உங்களுக்கு 1 கிடைக்கணும். ஸோ அதனால இதை 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயரில் இங்கே ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கோமா? இதில் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாருக்கும் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாருக்கும் 1ன்னு போடலாமா? ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இதை ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டான்னு வருமா? இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 2 ஆயிடுமா? 2 மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா. சரிங்களா? இதோட வேல்யூவும் நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியுமா? ஸோ இதுக்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 1 போட்டிங்கன்னா 2 மைனஸ் 2 காஸ் தீட்டான்னு தான் கிடைக்குமா? ஸோ இங்கே வேணா எழுதிக்கோங்க, 2 மைனஸ் 2 காஸ் தீட்டா. ஏன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட வேல்யூவும் 1, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரோட வேல்யூவும் 1. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 1 2 தான். ஸோ 2 காஸ் தீட்டான்னு வந்துடும். ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கு இல்லையா? வெளியே எடுத்துடலாமா? ஸோ 2வை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதில் 1 மைனஸ் காஸ் தீட்டா. மறந்து இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடாதீங்க, பிகாஸ் இது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2வா? இது ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோமா? ஸோ 2 இன்ட்டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஸோ அடுத்து இப்போ இது வந்து என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ வெறுமனே நமக்கு இது மட்டும் வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போமா? 2 2s are 4ஆ? 2 2s are 4 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ இதுக்கு ரூட் எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2வா? சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் சைன் தீட்டா, சைன் தீட்டா பை 2. சரிங்களா? இப்போ இந்த சைன் தீட்டா பை 2 தானே கண்டுபிடிக்கணும். இந்த 2வை இங்கிட்டு கொண்டு போய் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரா? இதானே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணிட்டு